வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. என்கவுண்டர் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் 18வது டெஸ்ட்டுக்கான தேதி பிப்ரவரி 13. ஸோ டெலகிராமில் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் ஆகிடும். புதுசாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணுன்னா கியூஆர் கோடை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எதனா சந்தேகம் இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாங்க இதுக்கான சிலபஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்க, உயிரியல்ல சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் டாபிக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு பருவம் 3ல் நமது சுற்றுச்சூழல் சொல்லக்கூடிய பாடம் வருது. ஸோ அடுத்து பாருங்க, 8ஆம் வகுப்பு அறிவியல்ல பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை, ஓகேவா, மேனேஜ்மெண்ட், இதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது 8ஆம் வகுப்பு அறிவியல்ல தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் சொல்லக்கூடிய இந்த பாடத்தை நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது 9ஆம் வகுப்பு அறிவியல்ல சூழ்நிலை அறிவியல், ஸோ இதை நீங்க பார்த்துக்கணும். அடுத்தது 10ஆம் வகுப்பு அறிவியல்ல சுற்றுச்சூழல் மேலாண்மை, சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாம 12ஆம் வகுப்புல பாருங்க, சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல். ஸோ என்விரான்மெண்ட் லெசன்ல 12ஆம் வகுப்புல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாவரவியல், இந்த தாவரவியல்ல சூழ்நிலையல் கோட்பாடுகள், இந்த பாடத்தை பார்த்துக்குங்க. அதே 12ஆம் வகுப்பு தாவரவியல்ல சூழல் மண்டலம், சரிங்களா? ஸோ அடுத்தது 12ஆம் வகுப்பு தாவரவியல்ல சுற்றுச்சூழல் பிரச்சனைகள். அடுத்தது 12ஆம் வகுப்பு தாவரவியல்ல பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைவு தாவரவியல், இந்த பாடம். ஸோ அடுத்தது 12ஆம் வகுப்பு தாவரவியல்ல உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம், ஸோ இந்த பாடம். அடுத்தது 12ஆம் வகுப்பு தாவரவியல்ல உயிரிய பல்வகை தன்மை மற்றும் அதன் பாதுகாப்பு. அடுத்து பாருங்க, 12ஆம் வகுப்பு தாவரவியல்ல சுற்றுச்சூழல் இடர்பாடுகள். ஸோ இதுல தாவரவியல் என்றது தனியான ஒரு பாடம் இருக்கும். அதுல 12ஆம் வகுப்பு உயிரியல்ல உயிரியல் தாவரவியல், ஸோ இதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.